கேமரா இருக்குது. இது மைக்ரோஃபோன்லேருந்து ரெக்கார்ட் ஆகும் சார். பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகும். பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகும், பட் ஆனால் இது ஆகும். ஸோ நியூ வெப்சைட் சார். இப்போ வந்து டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டினா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் இதுனா நியூ வெப்சைட் சார். வெப்சைட் வெப் சர்வீஸா வெப்சைட்? நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஃபைலு நியூவு வெப்சைட்டு ப்ராஜெக்ட்லாம் இல்லை. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட்டை இது வந்து ஏஜ் டாலர் வெப் சர்வீஸை இது மட்டும் க்ளோஸ் கொடுங்க. இங்கே வந்து விஷுவல் ஷீ ஷாப்னு இருக்கணும், ஃபைல் சிஸ்டம்னு இருக்கணும். இங்கே விஷுவல் ஷீ ஷாப்பு இருக்கும். வெப்சைட் ஸ்டோர் வந்து இங்கே வந்து கணேஷ் ஷங்கர்னு ஒன்று கொடுக்குறேன் சார். ஓகேவா சார்? இல்லை ஆர்டர்னு இல்லை ஷங்கர்னே இருக்கணும். இது கொடுக்குறேன், ஓப்பன் கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன், கிரியேட் திஸ் ஃபோல்டரை. ஓகேவா சார்? இது வந்து விஷுவல் ஷீ ஷாப்பாக இருக்கணும், விஷுவல் பேசிக்காக இருக்கணும், விஷுவல் ஷீ ஷாப்பாக இருக்கணும், ஃபைல் சிஸ்டம். ஓகேவா சார்? இந்த ஏஜ் ப்ராடக்ட் வெப் சர்வீஸ் ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தானே சார்? இதுதான் வந்துடும் சார். ஆக்வர்ட் சர்வீஸ் .cs தான் வந்துடும். இப்போ வந்து இது என்ன திரும்ப மாற்றணும், இதை வந்து நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா ஃபஸ்ட்டு பண்ணி டீட்டெயில் வெப் சர்வீஸ் தான் நம்ம பண்ண போகுது. டீட்டெயில் வெப் சர்வீஸ் தான் பண்ண போகுது. இது வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. என்னதுன்னா டீட்டெயில் வெப் சர்வீஸ் தான் பண்ணணும் சார். வெப் சர்வீஸ் டீட்டெயில் தான் பண்ணணும். ஸோ டீட்டெயில்னு வரணும் நம்மளுக்கு எல்லாமே. டீட்டெயில்ஸ்னு வரணும், பப்ளிக் கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு வரணும். ஸோ go to Visual Studio details.asmx எடுக்கிறோம். details.asmx டீடைல் தான் நினைக்கிறேன். இல்லை டீட்டெயில்ஸ்னு இருக்குது. டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இங்கே details.cs details.cs இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் டீட்டெயில்ஸு உங்களுக்கு கோல்டாக இருக்கா சார்? ஈஸியாக அனுப்பிச்சிட்டுமா வேணுமா? தூசியாக இருக்கா? ஏன் சார் என்னாச்சு? details.cs டீட்டெயில்ஸ் சார் எல்லாத்தையும் இதில் மாற்றணும் சார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஓகேவா? இப்படி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் சேவ் டீட்டெயில்ஸ் க்ளோஸ். ஓகேவா? இப்போ இங்கே வந்து விட்டு இங்கே அடிக்கணும். இங்கே டீட்டெயில்ஸ்னு அடிக்கணும். அதுவே வராதா சார்? அதே வரும் சார். டீட்டெயில்ஸும் வரும். வந்த அப்புறம் இது வந்து விட்டு ரீநேம் சர்வீஸ் டு டீட்டெயில்ஸு. எஸ் சார் சர்வீஸ் மாற்றிட்டீங்க. இப்போ டீட்டெயில்ஸ் மாற்றிட்டேன்னா மாறிடுதா சார்? இப்போ ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா கம்பைல் ஆகிடுது. இது கம்பைல் என்னது? இல்லை இந்த இது எடுத்து போடணும் சார். யூஸிங் system.data system.sql client ஓபி ஆகல. ஓகே ஆயிடுச்சு சார். சார் போட்டாச்சா? இது ரெண்டும் நம்ம வேணும். டேட்டா SQL இது ரெண்டு தான் இல்லை இதில். அது ரெண்டு எடுத்து போட்டாச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து இதில் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேற யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டேட்டா கனெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டான்னு கொடுக்கணுமா? இது ரைட் கிளிக் பண்ணி நியூ கிரியேட் நியூ SQL server database கொடுக்கணும். இங்கே கொடுக்கும்போது just go for command prompt cmd and give it over your host name. அங்கே வந்து உங்களுக்கு இதில் வந்து நெட்வொர்க்கில் ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும் சார். ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா சரவணன் வருதா? அது வந்து என்ன பண்ணுவோம்? சரவணன் அடிக்கணும். சரவணன் /SQL Express இது கொடுக்கணும் சார். ஏன்னா உங்கள் இதில் இது கொடுத்துருக்கான். நான் ஃபுல் எடிஷனாக வச்சுருக்கான். SQL Expressன்னு கொடுக்கணும் சார். ஓகே சார், நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஹலோ
படம் பார்த்து தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் யார் பண்ணாங்க? விஜய் என்ன சொன்னான்? விஜய் என்ன சொன்னான்? நம்பர் கொடுத்துருங்க, நான் அவன்கிட்ட பேசுனேன். நீயே பேசலாம். பரவாயில்ல சார், அது கரெக்ட் தான் சார். அது ஃபஸ்ட்டு ரெட் கலர் தான் வரும், பரவாயில்ல. ஆனால் கரெக்ட் தான் வரும், கரெக்ட் தான் சார். இப்போ வந்து கரெக்டாக விட்டா ரொனால்ட் ஏமன் பாலின் பேக்கர். நீங்கள் அதுவும் எடுக்கிறீங்களா ஃபீச்சிங்? இல்லை இல்லை இல்லை, அது நார்மல் சார் எடுக்கிறாரு. இதனால் அதை வச்சு நானும் போட்டேன். அது கொஞ்சம் ஒன்று இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க? இல்லை, ஸ்கிரிப்டோகிராஃபி நெட்வொர்க் செவன் ஆகிடுச்சிடலாம். ஸ்கிரிப்டோகிராஃபி போன இந்த செமஸ்டருக்கு இதுக்கு இந்த செமஸ்டருக்கு 700. ரெண்டு சப்ஜெக்ட், ரெண்டு கிளாஸ், ரெண்டு செமஸ்டர், ரெண்டு சப்ஜெக்ட். நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா? எங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டர். அப்படியே என்ன வந்துட்டு இப்போ எனக்கு எப்போது கொடுத்துருக்காங்க? எஃப்எஸ்சி அண்ட் எஸ்ஒஏ.
ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் தான் தருவாங்க. ஸ்டாஃபுங்க இருப்பாங்க, இன்னும் 2 சப்ஜெக்ட் எடுக்கணும். அவங்க இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஒரு எஸ்ஓஏமும் இன்னொரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஓகே சார். ஆனால் நான் இது வரைக்கும் 2 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ணதே இல்லை. நான் டீச்சிங் ஃபீல்டில் 3 இயர்ஸாக 5 இயர்ஸாக இருந்திருக்கேன். பட் 2 சப்ஜெக்ட் எதுவும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. 2 சப்ஜெக்ட் அட் டைம் ஹேண்டில் பண்ணதில்லை சார். நிஜமாலே ஹேண்டில் பண்ணதில்லை. இப்போ நான் அப்போ ஜெட்சன் காலேஜ் இருந்தபோது கூட எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுத்தாங்க. ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான். இது சர்வீஸ் வந்து சர்வீஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னொரு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். 1 கிளைண்ட் 2 கிளைண்ட் இருக்கணும். சர்வீஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சர்வீஸ் கிரியேட் பண்ணி 2 சர்வீஸ் 2 கிளைண்ட் சைடில் ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணீங்க. இப்போ இன்னொரு கிளைண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இன்னொரு சர்வீஸும் கிரியேட் பண்ண போகிறேன். 2 சர்வீஸ், டீட்டெயில் சர்வீஸ் ஒன்று, இது ஒன்று ஆர்டர் சர்வீஸ். இது நம்ம டீட்டெயில் சர்வீஸ் டீட்டெயில் சர்வீஸ் எஸ்ஓஏ கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா தப்பாக வரும். இன்னும் நல்ல பாயிண்ட் எக்ஸப்ஷன் வரும். டேட்டா டேபிளில் இருக்கிறது வரணும். சாரி, இல்லை மிஸ்டேக் இருக்குது. அப்படின்னா இது வந்து பப்னு இருக்குல்ல, பப்ளிகேஷன் வரணும். பப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். பப்ளிகேஷன் சரி சொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி போயிருங்க. கீழே வரதான் என்ன சார் இருக்கும்? சோப் சார். சோப் பாருங்க. இது சோப்னா என்ன சார்? சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் சார். அது படிப்போம் சார். அது வந்து ஒன்றும் இல்லை. ஜிஆர்பி தாமஸ் 890 எடிஷன் வந்து 1 தானே. இன்னொன்று கொடுத்தோமே நேம் தானே. அது நேம் கொடுத்தா இதெல்லாம் வருது. இல்லை சிஜி கொடுத்தோம்ல. சிஜி அதுவும் கொடுத்து பார்ப்போமா? இங்கே கொடுத்தோம்னா பிபிகே டொனால்டியன் 871 இது 2 கொடுத்தா தான் வரும். வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா எரர் வரும். அதை கொடுத்து பார்க்கலாமா? ஆனால் இல்லையா, டேட்டாபேஸில் இல்லை. அதான் டேட்டாபேஸில் நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் வரும். இதுதான் சார் வருது. திரும்பி எஸ்ஐ கொடுத்து பார்ப்போம். வருது. ரைட். ஸோ இதை க்ளோஸ் திஸ். என்ன ப்ரோக்ராம் இது? நீங்கள் இருங்க. இப்போ வந்து இது ரன் பண்ணி வெப் சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கா? என்னாச்சு? கண்ட்ரோல் எப்படி கொடுத்தா வருது, அது கொடுத்தா வர மாட்டேங்குது. இல்லை வரும் 2 கொடுத்தாலும் வரணும். என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டார்ட் வந்து டிவின்னு கொடுத்தேன். இப்போ வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. மிஸ்டேக் ஆகிருக்கு தெரியல, பார்க்கணும். அதெல்லாம் வர மாட்டேங்குது, லேட் ஆகிடும். திடீர்னு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. படம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா சார்? சிங்கம் 2வா சார்? சிங்கம் 2 தான் பண்ணணும். அது வெளியே டிஆர்எஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். சிங்கம் 2 இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வரல. இது தப்பு நடந்திருக்கு சார். அது ஏதோ தப்பு நடந்தது. இது வரைக்கும் தான் நடந்தது. நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணதான் வந்துட்டோ. ஸ்டாப் டிவிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். இது க்ளோஸ் பண்ணாலும் இது க்ளோஸ் ஆகிடும். சரி, இது ஓப்பன் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு
இது க்ளோஸ் பண்ணக்கூடாது சார். ஆனால் வந்து இதில் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஃபைல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ சங்கர் தானே நம்ம கிரியேட் பண்ணோம். சங்கர் நீங்கள் பில் கொடுக்கலாமா? பில் சொல்யூஷன் இப்போ வந்து சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் எடுத்துக்கணும் சார். அதெல்லாம் எது சார்? இதெல்லாம் என்னது? C# விஷுவல் பேசிக் இதெல்லாம் இருக்குது சார். இம்ப்ளிமெண்டேஷன் சார். இதெல்லாம் என்ன சார்? WSS இதெல்லாம் நேம் இன் XML இதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க சார். இதில் வந்து சார் ஓகே. இப்போ சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் UDD இல்லை WSG கால் பண்ணிக்கோங்க. அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நோட் பேடில் கூட போட்டு வச்சுக்கோங்க. நோட் பேடில் எந்த டீட்டெயில்ஸ் WSG வேணும் சார். கிளைண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வேணும். இப்போ வந்து பண்ணியாச்சா? இப்போ வந்து ஸ்டாப் டிபைன் கொடுத்துக்கோமா? ஸ்டாப் டிபைன் ஓகேவா? இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் போயிட்டு திருப்பியும் போகணும். இப்போ வந்து ஃபைலு வெப் சர்வீஸ் திருப்பி வெப் சர்வீஸ் தான். ஏன்னா ஆர்டர் வெப் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆர்டர் வெப் சர்வீஸ் சங்கர் 2 போடுறேன். முன்னாடி பண்ணது என்ன? டீடைல்ஸ் வெப் சர்வீஸ். அது வந்து இது ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ்லேருந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு. இது வந்து டேட்டாபேஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு இதுலேயே பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆனால் இது வேறு தனித்தனியாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் தனித்தனியாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு இதில் பண்ணுறதா பண்ணி பாருங்கள். தனித்தனி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். தனித்தனி வெப் சர்வீஸ் ஆர்டர். ஏன்னா டாட் காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 5 காம்பனன்ட்ஸாவது கேட்டிருக்காங்க. நம்ம 2 காம்பனன்ட்டாவது பண்ண வேண்டாமா? அதனால் 2 காம்பனன்ட்டாவது பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அவங்க. இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு இதுதான். இப்போ இங்கேயும் மாற்றணும் இல்லை ஆர்டர் மாற்றணும். பெரிய ஃபைலாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு போவீங்க இல்லை சார்? பெரிய ஃபைலாக இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணிட்டு போவீங்க இல்லையா? இல்லை இதில் சொல்கிறேன். பென்ட்ரைவில் பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா இது பெரிய இதுவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சைஸ் வரும்? 100 MB வரும். 100 MBக்கு மேலே வரும். ஏன்னா இது வந்து இதில் தானே ஸ்டோர் ஆகுது. இல்லைன்னா ஒரு 2 ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அதான் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணல. இது ஒரு ப்ரோக்ராம் தான் சொல்ல வரேன். அதே இதுவும் அதே நிறைய இருக்கும். அதே நிறைய ஆகும். இப்படி வரலன்னா வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த ஆர்டர்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வரலன்னா ஆர்டர் நீங்களே மாற்றிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கன்ஸ்ட்ரக்டர் தான் சார். அது கன்ஸ்ட்ரக்டர் தான். நெக்ஸ்ட்டு இது போட்டேன் இல்லையா? இது வந்து இப்போ வந்து இதில் எடுத்து போட்டணும். சார் இல்லை தெரியல சார். ஏன் சார் ஏன் கேட்குறீங்க? இல்லை நான் அவ்வளோதான் இல்லை. முன்னாடியெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டோட பண்ணுவேன் சார். இப்போலாம் பண்ணுறத விட்டுட்டேன். முன்னாடியெல்லாம் வெப்டெக்னாலஜி லேப் நல்லா எடுத்தேன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வெப்டெக்னாலஜி லேப் ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பசங்களுக்கு. அது மாதிரி இப்போ SQL லேப்பில் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ இது கிடையாது. சங்கர் தானே இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஒன்று எடுத்து போட வேண்டியதான். ஆர்டர் என்டர் வெப் மெத்தட்னா ஒரு மெத்தட் சார். ஒரு ஃபங்க்ஷன் தான் வெப் மெத்தட். என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஸோ முடிஞ்சது. ஸோ பில் கொடுக்கலாமா? சொல்யூஷன் இங்கே டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணியாச்சு. அட்ரஸ் கிரெடிட் கார்டு நம்பர் கிரியேட் பண்ணேன் நான்.
அங்கே கிரியேட் பண்ணியிருந்தேன், அங்கே கிரியேட் பண்ணேன். பைக்கு கோடிங்கில் பண்ணிட்டீங்களா? கோடிங்கில் பண்ணியிருக்கேன். எப்படி இன்சர்ட் இன்டு பை வேல்யூஸும் பண்ணியிருக்கேன். இது வந்து வரணும் சார், இதில் வரணும். வருதா? இவ்வளோ தான் வரும், இன்டர்னல் இவ்வளோ தான் வரும். ஓகேவா? இருக்கணும் டேபிள்ஸ் பை வந்துருக்கா? ஓகே, அவ்வளோதான். இப்போ ஷோ டேபிள் டேட்டா. ஓகே ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. இது வந்து இன்சர்ட் பண்ணுறது இதுவாகுது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். சார் இங்கேயா அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கணும். இல்லை கொஞ்சம் தான் நான் பண்ணிடுவேன் சார். 5 நிமிஷத்துக்கு வேலை, 5 நிமிஷம் வேலை தான். ஸ்டார்ட் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ டூல்ஸ் அகைன். இப்போ வந்து சங்கர் சீன் கொடுக்கும், சங்கர் டூ சீன் ஒன்று ஃபைலு நியூ வெப்சைட்டு. இப்போ வந்து ஏஎஸ்பி டாலர் வெப்சைட் ஓகேவா? இப்போ வந்து சங்கர் சி கிளைண்ட்டு கொடுக்கலாம். கிளைண்ட் ஓகேவா? இது விஷுவல் ஷீப்பு இது அதே மாதிரி இருக்கணும். அப்படி கொடுங்க, இதே மாதிரி வரும். ஓகேவா? உங்கள் டிசைனுக்கு போய்க்குங்க. ஃபார்ம் வர வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃபார்ம் வச்சுக்கோமா? ஃபார்ம் வர வரைக்கும் பண்ணுங்கள் சார். டெலிட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஃபார்ம் வரணுங்க. லேபிள் அனாவசியமாக போட வேண்டாம் சார். லேபிள் அனாவசியமாக போட வேண்டாம். லேபிள்லாம் போடலாம். இதுக்கு இது லேபிள் போடாமல் எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால் லேபிள் போடாமலே நான் எழுதுகிறேன். இது ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இது வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் டூல் பாக்ஸ் போய்ட்டு வரும். எல்லாமே இது ப்ராசஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? அங்கே வேறு நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால லேட் ஆகுது. அப்ளிகேஷன் ஆத்தர் ப்ரைஸ் எடிஷன் பசங்களாம் எப்படி சார் நல்லா இருக்காங்களா? ஓகே சார், பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? பசங்களாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து லேபிளுக்கு அப்புறம் கூட மாற்றிக்கோங்க சார். மாற்றி வந்ததுன்னா மாற்றிக்கோங்க. ப்ரைஸ் நான் கடைசியில் ப்ரைஸ் போடுறேன். என்னன்னு தெரில, என்ன எப்படி மாற்றி கூட வரலாம். எப்படி வருது ரெட்ரிவ் ஆகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து எடிஷன் வந்து லாஸ்ட்டில் தான் எடிஷன் வந்தது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது எடுத்து பார்த்துக்கலாமே இப்போ வேணாம்? இல்லை வேண்டாம். அப்போ வேணாம். இப்போ பார்த்துக்கோனா அது வந்து விட்டு மாற்றிக்கலாம். நம்ம 3 தடவை மாற்றிக்கலாம். அப்புறம் இது டிசைன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ் ஒரு பட்டன், ஒரே ஒரு பட்டன் டீட்டெயில்ஸாக டெக்ஸ்ட் மாதிரி தான் மாற்றுறேன், எதுவும் மாற்றலை. இப்போ என்ன பண்ணுறீங்க? இங்கே ரைட் கிளிக், இதை சொல்யூஷன்ஸ் போடுறது ரைட் கிளிக் பண்ணி ஆட் வெப் ரெஃபரன்ஸ் கொடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸில் எடுத்து போட்டு details.asms.wsdl இல்லையா? காப்பி பண்ணி என்ன சார் Ctrl+V இது கோ கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் 1ன்னு ஒன்று வரணும். அதான் வரும். டீட்டெயில்ஸ் 1 வருதா? லோக்கல் ஹோஸ்ட்டு இது வந்து நிறைய வரும். இதுவும் வரும். இது மாதிரி வந்துருக்கு. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட்னே இருக்கட்டும். நோ ப்ராப்ஸ். ஆட் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா சார்?
வந்துதா. இப்போ வந்து இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பப்ளிக் லோக்கல் ஹோஸ்ட் இதுதான் ஒன்றுமே எப்படி சார் முன்னே வரல? இல்லை லேட் ஆகும் டீட்டெயில்ஸ் வரல. டீட்டெயில்ஸு ப்ளஸ் இஸ்இக்குவல் டு டீட்டெயில்ஸ் எதுக்கு சார்? இது அப்படி கொடுக்கணும் சார். ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் எதுக்கு சார்? இது வந்து நான் அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வாங்கணும் இல்லையா, அது வந்து வாங்கிக்கிறோம் நம்ம ஸ்ட்ரிங் ஆஃப் ஓகேவா. இங்கே வந்து ஏ இஸ் கூட நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 4 ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 4 ஓகேவா சார். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், இப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.txt ஒன்னா ஃபர்ஸ்ட் இல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் நினைக்கிறேன். இல்ல a is equal to s dot a is equal to s dot details ஒன்னு வருதா, details ஒன்னு of text box 1.text a is equal to z. ஏன்னா அந்த array of string ஆயிடுச்சப்ப so text box 2.text name தானே நம்ம வாங்குறோம். நேம் அது வந்து s dot details of one of name. so s is equal to a of 0 text box 3 dot text. இருங்க சார், என்னன்னா நம்ம வந்து 4 இது வாங்கினோமா, 4 இது அவுட்புட்டாக வந்ததா, 1 இது இன்புட்டாக கொடுத்தோமா, நேம்ங்கிறது வந்து 1 இன்புட்டா, வருது 4 அவுட்புட்டா, 4 அவுட்புட்டா டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட நம்ம SON கொடுத்தோம்னா மீதி 4 வரும், டெக்ஸ்ட் பாக்ஸில் வரும். அதான் சார் a of 1 அப்படி காப்பி பண்ணி போட்டுருங்க. இல்லை 2 3 4 தானே 5 வரைக்கும் வரல. இது 2 of 2 இருந்துச்சு. இப்போ வந்து பில் பண்ணலாமா, ரன் பண்ணாமல நான் நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து XML தான் அவுட்புட் வந்தது சர்வீஸில். XML தான் இதில் வரும், இது கிளையண்ட்னால இதில் வரும். இதில் வந்து கையில் வரும். SONனா டீடைல்ஸ் கொடுத்தேன்னா வரும். சூப்பர் சார், அவ்வளோ வந்துடுது. ஸோ திஸ் ஒன் ஓகே சார். இது வந்துதா. இதுக்கப்புறம் நம்ம டீடைல்ஸ் இது வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து இன்னொரு கிளைண்ட் ஆட் பண்ணணும். இது ஸ்டாப் டிபியும் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இன்னொரு கிளைண்ட் என்ன பண்ணுறோம், அது வந்து இன்சர்ட் பண்ணணும் டேட்டாபேஸ் இன்சர்ட் பண்ணுறோம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க சிங்கம்மா. ஏர்செல் நம்பர் இல்லையா? வர சொல்ல ஒரு நிமிஷம் வர சொல்கிறேன். சரி எம்மா சரிங்க சார், ஒரு நிமிஷம் வந்துட்டேன் சார். எம்மா சீக்கிரமா போகணும்னா இங்கே இல்லை, அங்கே வர முடியாது, நீங்கள் இங்கே தான் போகணும். இது வந்துடுறேன், பாதி உட்காந்துருக்கேன் சார். பாஸ் பண்ணிடலாமா?
வெப்சைட் டிசைன் போயிட்டு அதே மாதிரி பண்ணுவேன் சார் இதுலேயும் பாதியில் விட்டு போயிட்டேன் இது ரெண்டும் கொடுத்தா அதில் என்ட்ரு ஆகும் சார். இதில் மேலே ஹெட்டிங்லாம் போட்டுக்கலாம். மேலே வந்து ஹெட்டிங்லாம் போட்டுக்கலாம் சார். நீங்கள் மேலே பேமெண்ட் ப்ராசஸிங் அதாவது ஆர்டர் ப்ராசஸிங் அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா சார்? ஹெட்டிங்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம்னா வேண்டாம். இப்போ வந்து ஒரு லேபிள் என்ட்ரு பண்ணுவோம். வேல்யூ அந்த என்ட்ரு வெப்சைட்டோட லேபிள் வந்து வேல்யூஸ் என்ட்ரு தானே உங்களுக்கு அவுட்புட் வந்தது. வேல்யூஸ் என்ட்ரு தானே உங்களுக்கு அவுட்புட் வந்தது. அது வந்து இங்கே வரும். அவ்வளோதான். அது மட்டும் தான் உங்களுக்கு வேறு எதுவும் இதில் அவுட்புட் வராது. அவ்வளோவா டேட்டா பேஸில் தான் போய் செக் பண்ணுவோம். நம்ம வேல்யூஸ் என்ட்ருன்னு மட்டும் லேபிளில் வரும். வேல்யூஸ் என்ட்ரு மட்டும் வரும். இது பாருங்க கொஞ்சம் ஆர்டர் கரெக்டாக இருக்கும். வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு நான் எடுத்துக்கல. ஷங்கர் 2 இங்கே ஷங்கர் 2 தானே இது பண்ணுவோம். Add web reference. இது லோக்கல் ஹோஸ்ட்னே இருந்தாலும் பரவாயில்ல. ஆர்டர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் சார். இது ஈஸியானதா சார். எக்ஸாம்பிள் இது ரொம்ப ஈஸி சார். கிளைண்ட் பண்ணுறது ஈஸி சார். சர்வீஸ் தான் கொஞ்சம் அந்த அந்த டேட்டா பேஸ்லாம் மேனிபுலேட் பண்ணுதா. SQL அடாப்டர் இதுதான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட்டு goes equal to இது label 1 dot text to a dot enter text box 1 text text ஓகேவா சார்? அவ்வளோ வந்து இது பில் கொடுக்கலாமா? சொல்யூஷன் இது ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் முடிஞ்சிருச்சு சார். டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். டேட்டா பேஸில் சேவ் ஆகும். அவ்வளோதான். நம்மளுக்கான தெரியாது டேட்டா பேஸில் சேவ் ஆகிருக்கா இல்லைன்னு. ஒரு வேல்யூஷன் என்ட்ரன் தான் வரும். வேல்யூஷன் என்ட்ரன் மட்டும்தான் வரும். டேட்டா பேஸில் சேவ் ஆகிருக்குன்னு வந்து இந்த லேபிளில் தான் வரும். இந்த லேபிள் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் தான் வரும். ஸோ 3 4 5 6 7 8 அப்படி ஏதோ ஒன்று 4 5 2 4 5 1 அதான் கிரெடிட் கார்டு வந்து பாடி ஷீட் வெங்கடேசன் அது நம்ம பாடி ஷீட் தான் முன்னாடி கொடுத்துருங்க இல்லையா. இதில் வந்து 2 3 4 5 ஆர்டர் வந்தா வந்து இதில் என்ட்ரி ஆகிருந்ததுமா ஷங்கர் தானே நம்மளோடது. ஷங்கர் டேட்டா பேஸ் அந்த இது ஷங்கர் எல்லாமே ஷங்கர் பை ஷோ டேபிள் டேட்டா ஸோ அவ்வளோதான் சார். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது சார். அது முடிச்சிடலாமா? அதை க்ளோஸ் பண்ணிடலாமா? இப்போ வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ் போடலாமா? ஸ்டாப் பண்ணிடலாம். இது முடிஞ்சதா? இது முடிஞ்சது.